ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, கார்த்திக் அவங்க அம்மாவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஏற்கனவே அபிராமியை சுட்டது, அதுக்கப்புறம் காப்பாற்றினது, இப்போ அவங்க அம்மா இறந்து போனது எல்லாத்தையும் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ராஜராஜன் பண்ணுவாங்க. பழைய நினைப்பெல்லாம் நினச்சி நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க, அது எனக்கு புரியுது. ஆனால் உங்களுக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. அபிராமியை பிரிஞ்சது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அப்படின்வாங்க. அதை கேட்டால் கார்த்திக் வந்து, அம்மாவை இவ்வளோ நாள் நான் பிரிஞ்சதே கிடையாது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அம்மாவை நான் ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்தேன். ஆனால் இப்போ அம்மா என்னை நிரந்தரமாகவே விட்டுட்டு போயிட்டாங்க. அம்மா யாருக்குமே எந்த ஒரு கெடுதலும் நினைக்காதவங்க. அவங்க போய் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்வாங்க. அதை கேட்ட ராஜராஜன் வந்துட்டு, பெத்த தாய்க்கு இப்படி ஒரு நிலமை வந்தால் யாரால தான் தாங்க முடியும்? உனக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. உங்கள் அம்மா உயிரோடு இருந்திருந்தா நீ இப்படி கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்துட்டு அவள் நிம்மதியாக இருந்திருப்பாளா? அதே மாதிரி தான்ப்பா எனக்கும் நீ படுற கஷ்டத்தை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவு செஞ்சு வந்து கொஞ்சம் சாப்பிடு வா அப்படின்னு வந்து கூப்பிடுவார். அதுக்கு கார்த்திக் வந்துட்டு, இல்லை என்னால் வந்து சாப்பிட முடியாது. எங்கள் அம்மா என்னை விட்டு நிரந்தரமாகவே பிரிஞ்சு போயிட்டாங்க. அவங்கள நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னால் இது எதையுமே வெளியே காட்டிக்க முடியல. அம்மாவுக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியம் வேற என்னை இங்கேருந்து போக விடாமல் தடுக்குது. இந்த குடும்பத்தை எப்படியாச்சும் நான் சேர்த்து வைக்கணும் அப்படின்வாங்க. அதை கேட்ட ராஜராஜன் வந்து, நீ இந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கணும், அதுக்காச்சும் உனக்கு தெம்பு வேணும்ல, தயவு செஞ்சு வந்து சாப்பிடுப்பா அப்படின்வாங்க. அதுக்கு கார்த்திக் வந்து, நான் கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கணும் அப்படின்வாங்க. ராஜராஜனும் அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா, சந்திரா, சிவனாண்டி, அவங்க சித்தப்பா எல்லாருமே 3 பேரும் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. சரி, நம்ம எப்படி பிளான் போட்டாலுமே அதை சொதப்பிடுது, நம்ம அந்த பிளானில் ஜெயிக்கவே மாட்டோம், அந்த கார்த்திக் தான் ஜெயிக்கிறான் அப்படின்வாங்க. அதை கேட்டால் அவங்க சித்தப்பா வந்துட்டு, யார் என்ன தப்பு பண்ணாலும் ஒரு நாள் கையும் களவுமா மாட்டுவாங்க அப்படின்வாங்க. அதுக்கு சந்திரா வந்து, அவன் எங்கே மாட்டான், நம்ம தான் மாட்டிகிட்ருக்கோம், அவன் ஹீரோ மாதிரி எல்லாத்துலேயும் ஜெயிச்சிட்டே தான் இருக்கிறான். அதுவும் இல்லாமல் கும்பாபிஷேகம் நடக்காமல் போனதை நினச்சி வேணால் மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அந்த கார்த்திகை மாட்டி விடாமல் போனதை நினைக்கும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது. எங்கள் அக்கா கிட்ட சொல்லி தப்பிக்கவே முடியல. அவ்வளோ வேற நான் அவ்வளோ தூரம் நடக்க வச்சு கூட்டிகிட்டு போயிட்டேன்னா என் மேலே அவ்வளோ கோவமாக இருக்கா. வீட்டில் இருக்க பொண்ணுங்க கிட்ட சொன்னால் கூட அவங்க கூட என்னை நம்பவே மாட்டாங்க தெரியுமா. கார்த்திகை பார்க்கும்போது எனக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த ரவுடிங்க எல்லாம் அபிராமி பிடிச்சிட்டு தானே வந்தாங்க, அதுக்கப்புறம் எப்படி அந்த அபிராமி செத்து போயிட்டா அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு சிவனாண்டி வந்துட்டு, அபிராமியே அவங்க பையன் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக அவளே லாரி முன்னாடி போய் குதிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்ட உடனே சந்திர ஷாக் ஆவாங்க. சரி, எப்படியோ அந்த கார்த்திக் நம்ம வீட்டில் தானே இருக்க போகிறான், அவனை அசிங்கப்படுத்தி அந்த வீட்டை விட துரத்தி விடுறேன். ரேவதியோட வாழ்க்கை வீணாக போகிறத பார்த்து எங்கள் அக்கா கஷ்டப்படணும் அப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, மைத்லி, ஜானகி 2 பேருமே ஊரை விட்டு போகலான்னு முடிவு பண்ணி பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம கிளம்பி போகிற விஷயம் ரேவதிக்கு தெரியக்கூடாது, எதுனா சொல்லி தடுத்துருவா, கண்ணில் படாமல் இங்கேருந்து போயிடணும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பஸ்ஸே வராது. என்ன இன்றைக்கி ஸ்ட்ரைக்கா அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரேவதி ஆட்டோவில் வந்துட்டு இருப்பாங்க. கார்த்திக் ஃபீல் பண்ணதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவங்கள 2 பேருமே அங்கே பஸ் ஸ்டாண்டில் இருக்கிறத கவனிக்க மாட்டாங்க. ஆட்டோ திரும்பி அந்த சைடு தான் போகும். அப்போ ரேவதி கவனிச்சுட்டு ஆட்டோக்காரர்கிட்ட, திருப்பி ஆட்டோ கொண்டு போங்க, எனக்கு தெரிஞ்சவங்க அங்கே நிற்கிறாங்கன்னு சொல்லிடுவாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா, மைத்லி ஆட்டோ பிடிச்சி நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ தான் நிறுத்துவாங்க. ரேவதியை பார்த்து செம்மையாக ஷாக் ஆகிடுவாங்க. ரேவதி அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு, பேக்லாம் எடுத்துகிட்டு எங்கே போகிறீங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு ஜானகி, நாங்கள் ஊரை விட்டே போகிறோமா அப்படின்வாங்க. ஏன் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வேலை கேட்டு வந்தீங்க, இந்த ஊர் உங்களுக்கு பிடிக்கலையா, இப்போ திடீர்னு ஏன் போகிறேன்னு சொல்கிறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு வந்து கேட்பாங்க. மனசு விட்டு பேசுகிறதுக்கு நான் யாருமே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், எனக்கு நீங்கள் தான் இருக்கிறீங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. அங்கே ஜானகி வந்து ரேவதி கிட்ட, கும்பாபிஷேகம்லாம் எப்படி நடந்தது அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதெல்லாம் நடக்கவே இல்லைங்க அப்படின்வாங்க. என்னாச்சுன்னு கேட்கும்போது, ஆமாங்க, எங்கள் அத்தை இறந்து போயிட்டாங்க அப்படின்வாங்க. அது கேட்டு 2 பேருமே ரொம்பவே ஷாக் ஆகிடுவாங்க. எங்கள் அத்தை எங்கள் வீட்டுக்காரரோட அம்மான்னு தெரியும், ஆனால் எங்கள் அப்பாவோட கூட பிறந்த தங்கச்சின்றது எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. அதுவும் இல்லாமல் கார்த்திக் வந்து எங்கள் 2 பேர் குடும்பத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்காக தான் இங்கே வந்தார். ஆனால் இப்போ அவங்க அம்மாவை பறி கொடுத்து நிற்கிறாரு. அவருக்கு நான் வந்து அவங்க அம்மா பிரிவு எதுவுமே தெரியாதபடி அவரை நான் பார்த்துக்கணும், அவர் கூட நான் மனைவியாக வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் அவர் கூட சேர்ந்து வாழ போகிறேன், அவர்கிட்ட மனசு விட்டு எல்லாத்தையுமே பேச போகிறேன். எனக்கு மனசு விட்டு பேசுகிறதுக்கு யாருமே இல்லாமல் இருந்தாங்க, ஆனால் இப்போ நீங்கள் கிடச்சிருக்கீங்க, நீங்கள் எங்கேயுமே போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நான் கிளம்புறேன், அவர்கிட்ட நான் பேசணும், என் கஷ்டத்தெலாம் வந்து இப்போ கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அப்போ ஜானகி வந்து மைதிலி கிட்ட, அந்த அம்மா நல்ல மனுஷி, அவங்கள போய் இப்படி ஆயிடுச்சு, மாப்பிள்ளை இதெல்லாம் எப்படி தாங்கிட்டு இருப்பாருன்னு தெரியவே இல்லை. அதை கேட்ட மைதிலி வந்துட்டு, நல்லவங்களுக்கு தான் கடவுள் ஜாஸ்தி சோதனை கொடுத்துட்டே இருக்காங்க, கார்த்திக் தம்பிக்கு மன உறுதி ஜாஸ்தி, கண்டிப்பாக இதுலேருந்து வெளியே வந்துடுவார். இன்னொரு விஷயத்தை, ஏற்கனவே கார்த்திகை கல்யாணம் ஆன விஷயம் ரேவதிக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், இந்த விஷயம் நம்ம தெரியாமலே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே மைத்லியும், ஆமாம், இந்த விஷயம் தெரியக்கூடாது, என் பொண்ணுக்கு தான் கார்த்திகோட வாழ்கிறதுக்கு கொடுத்து வைக்கல,
திடீர்னு வந்து அவள் வாழாமலே போயிட்டா. இந்த பொண்ணாச்சும் நல்லா சந்தோஷமாக வாழணும், தீபா எங்கே இருந்தாலும் தெய்வமாக நின்று இவங்களை வாழ வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் மாடியில் அவங்க அம்மா நினச்சி ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருப்பாங்க. கீழே எல்லாருமே டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ராஜராஜன் மட்டும் தூரமாக உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி பார்த்தீங்கன்னா ராஜராஜனை பார்த்துட்டு, இங்கே பாருங்கள், கும்பாபிஷேகம் நடக்காமல் போயிடுச்சு, அதுக்காக திரும்பவும் பழையபடி நீங்கள் உறவில் கொண்டாடிட்டு இருக்கக்கூடாது, அந்த கிழவி திரும்ப வீட்டுக்கு வரக்கூடாது, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட ராஜராஜனும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ரேவதி வந்துட்டு, என்னம்மா இந்த மாதிரி பேசுகிறீங்க, இறந்து போனது அப்பாவோட கூட பிறந்த தங்கச்சி, இப்போ கூட நீங்கள் இந்த மாதிரி நடந்துக்கிறது சரியில்லை அப்படின்வாங்க. அதை கேட்ட சந்திரா வந்துட்டு, நீ ரொம்ப ஓவராக பேசுகிற, நீ எதுவுமே பேசாத, உங்கள் அம்மாவுக்கு தெரியாதா, இப்போலாம் கூட கூட பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. சரி மாப்பிள்ளை சாப்பிட்லையா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதுக்கு சந்திரா மனசுக்குள்ளேயே, ஆமாம், அவங்க அம்மா செத்து போனதும் அவனுக்கு எப்படி சாப்பாடு இறங்கும் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ ரேவதி வந்துட்டு, அவர் கொஞ்சம் டயர்டாக இருக்காருமா, நீங்கள் சாப்பிட்டு முடிங்க, நான் கொண்டு போய் அவருக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னுவாங்க. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சு போனதுக்கப்புறம் ரேவதி பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு கொண்டு போய் சாப்பிட கொடுப்பாங்க. கார்த்திக் வேண்டான்னு சொல்லுவாங்க. நான் கொடுத்தா நீ சாப்பிட மாட்டியா அப்படின்னு வந்து கேட்ட உடனே கார்த்திக்கும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ரேவதியோட ஃப்ரெண்டு கால் பண்ணுவாங்க. என்னடி ஆஸ்திரேலியாவுக்கு நீ இப்போ வரலையா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அது கேட்ட உடனே ரேவதி, இல்லை இப்போ ஆஸ்திரேலியாவுக்கு நான் வரவே இல்லை, நான் அவரை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன், அவர் கூட சேர்ந்து வாழ போகிறேன், கடவுள் எனக்கு வந்து அவரோட சேர்த்து ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்காரு, இது எதுவுமே தெரியாமல் நான் அவசரப்பட்டு அங்கே வந்திருந்தேன்னா நான் இப்படி ஒரு நல்ல வாழ்க்கையை மிஸ் பண்ணியிருப்பேன், இனிமேல் நான் அவரோட மட்டும்தான் இருக்க போகிறேன், என்னோடய ஆசை எல்லாமே அவர் கூட சேர்ந்து வாழணுன்றது தான் அப்படின்வாங்க. அதை கேட்டால் அவங்க ஃப்ரெண்டு பூஜாவும், நீ இப்படி ஒரு நல்ல முடிவு எடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி, கல்யாணம் ஆன உடனே நீ வந்துடுறேன்னு சொன்னதும் எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஆனால் இப்போ நீ புரிஞ்சுக்கிட்ட பற்றியா, இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே ரேவதியும் ஃபோனை வச்சுட்டு போய் கார்த்திகை பார்ப்பாங்க. கார்த்திக் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே பொறையேறும் தண்ணி கொடுப்பாங்க. அப்போ ரேவதி மனசுக்குள்ளேயே நினச்சிப்பாங்க, உன்னை நினச்சது நான் தான், இனிமேல் உன்னை நான் மட்டும்தான் நினைப்பேன், வேறு யாருமே நினைக்க விட மாட்டேன், எனக்கு எல்லாமே நீ தான், நான் தான் உன்னை நினச்சேன் அப்படின்னு வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிடும். எல்லாருமே உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே துர்கா பார்த்தீங்கன்னா தூங்கி எழுந்து வருவாங்க. அவங்க கழுத்தில் இருக்க தாலி லைட்டாக தெரியும். அதை ரேவதி பார்த்துட்டு கார்த்திக்கிட்டேயும் சொல்லுவாங்க. அப்போ ஈஸ்வரி வந்து, இவனுக்கு கல்யாணம் ஆக போகுது, இவ்வளோ லேட்டாக எழுந்திரிச்சு வந்தால் எப்படி, சீக்கிரமாக போயிட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாப்போ அப்படின்வாங்க. துர்காவும் அங்கேருந்து பாத்ரூமுக்கு போயிடுவாங்க. உடனே சந்திரா வந்து, அக்கா இப்போ துர்கா கழுத்தில் தாலி தெரிஞ்ச மாதிரி தெரியுதே அப்படின்வாங்க. அதை கேட்ட உடனே சாமுண்டீஸ்வரி, அவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகவே இல்லை, எப்படி தாலி தெரியும், ஏன் நீ இந்த மாதிரி எதனா ஒன்று பண்ணிகிட்டே இருக்கியே அப்படின்வாங்க. மயில வந்துட்டு, அத்தை சும்மாவே இருக்க மாட்டிங்களா, எதனா ஒன்று சொல்லிகிட்டே இருப்பீங்களா அப்படின்வாங்க. அப்போ ரோகிணி வந்துட்டு, இல்லை நானும் கழுத்தில் தாலி பார்த்த மாதிரி தான் இருக்கேன் அப்படின்வாங்க. உடனே சந்திரா வந்துட்டு, நான் மட்டுமா சொல்கிறேன், ரோகிணின்னு தான் சொல்கிறா, எதுக்கோ ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கக்கா அப்படின்வாங்க. அதை கேட்டு ஈஸ்வரியும், சரி நீ எல்லாருமே சொல்கிறீங்கன்றதுக்காக நான் வேணா துர்காவை கூப்பிட்டு செக் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அப்போ ரேவதி என்ன பண்ணுறது, இப்போ சந்திரா சித்திக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது, அவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க, 7:30 கூட்டிடுவாங்களே அப்படின்வாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை பின்னாடி கூப்பிட்டு போயிட்டு ஜன்னல் வழியாக துர்கா கிட்டே எல்லாத்தையுமே சொல்லு அப்படின்வாங்க. துர்காவும் ரேவதியை பார்த்துட்டு, எதுக்காக நீ இப்போ ஜன்னல் வழியாக வந்திருக்க அப்படின்வாங்க. உன் கழுத்தில் தாலி தெரியுது பாரு, சித்தி எல்லாருமே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க, சமாளிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. துர்காவும் பார்த்தீங்கன்னா வெளியே வருவாங்க. என்ன எல்லாருமே ஒன்றா சேர்ந்து வந்திருக்கீங்கன்னு துர்கா கேட்கும்போது, இல்லை உன் கழுத்தில் தாலி தெரிஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்வாங்க. உடனே துர்கா வந்துட்டு, பாருங்கள் என் கழுத்தில் தாலி தெரியுதா என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதை கேட்டு எல்லாருமே அப்படியே ஷாக்காகி பார்த்துட்டு இருப்பாங்க. நாளைக்கான ப்ரோமோவில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, இந்த மாயா சிவனன்றியோட மாமா கிட்ட போயிட்டு, எனக்கு எப்படியாச்சும் மகேஷ் வெளியே வந்தாகணும் அப்படின்வாங்க. அதை கேட்டு அவரும் வந்து, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஒரு லாயரை பிடிச்சி அவர்கிட்ட விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு ஒரு மனு மட்டும் நீ தாக்கல் பண்ணன்னு வச்சுக்கிய, அந்த டிரைவர் பையலை பிடிச்சி அவன் மூலயமா உன்னோட மகேஷை வெளியே கொண்டு வந்துடுவாங்க அப்படின்வாங்க. அதை கேட்ட மாயா வந்து, இப்போவே நான் ஒரு லாயரை போய் பார்க்குறேன், அந்த டிரைவர் பையலை நான் சும்மாவே விட மாட்டேன், பழிக்கு பழி வாங்கி தருவேன், ஏன்னா என்னோட இந்த நிலைமைக்கு அவன் தான் காரணமே அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. நெக்ஸ்ட் ரேவதி அவங்களோட ரூமில் கல்யாண ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி அதை கொண்டு போய் மாட்டிட்டு அதை அழகு பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. இப்படி இந்த ப்ரோமோ எண்ட் ஆகும். நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு நம்ம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.